அஸ்வின் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். உங்க எல்லாரையுமே ஜோதிட தரிசனம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட 5 தலைமுறை பாரம்பரிய ஜோதிடர் ரத்னகுமார் சார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான பல கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, வணக்கம். ஓகே சார். நம்ம போன வீடியோல தசா திசை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா சுக்கிர திசை பத்தி பேச போறோம். சுக்கிரன் வந்தாலே எல்லாத்துக்கும் யோகம் அப்படி கிடையாது. ஒரு 2 விஷயத்துல ரொம்ப யோகம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெருசா எனக்கு தெரியாது. இந்த சுக்கிர திசை நடக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? சுக்கிரன் திசையோட பொது பலன்கள் கண்டிப்பா ஏதாவது இருக்கும். சோ அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாழ்வில் ஏற்படுற அந்த மாற்றங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். சரி, சுக்கிரன் அப்படின்னாலே ரொம்ப மகிழ்ச்சியான கிரகம். ஒரு மனுஷன் சந்தோஷமா சிரிக்கணும், ஒரு பொருளை அனுபவிக்கணும். இப்ப ஸ்வீட் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அதை நீங்க சாப்பிட்டாதானே அந்த டேஸ்ட் உங்களுக்கு. ஆமா, நீங்க பார்த்துட்டே இருக்கிறது ஒரு மகிழ்ச்சின்னா எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டே இருக்க முடியும். அப்ப அந்த ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணணும். ஏன் அதை நம்ம ஸ்வீட்டை சொல்றோம்? சுக்கிரனா ஸ்வீட். ஆமா. அதே போல மகிழ்ச்சினா சுக்கிரன். ஓகே. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து லக்ஸூரியஸ்டையும் அனுபவிக்கக்கூடியது சுக்கிரன் தான். அதே போல மனைவி சுக்கிரன், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் சுக்கிரன். நம்ம எல்லாருமே சென்ட் போட்டுக்கிறோம் இல்லையா, அதுவும் சுக்கிரன் தான். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மகிழ்ச்சிகளையும் அனுபவிக்க பிறந்த கிரகம் சுக்கிரன் தான். அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுக்கீங்களா, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க அனுபவிச்சே தீர்வாங்க. இப்ப நீங்க எல்லாரும் பெர்ஃப்யூம் போறது சொல்லியிருந்தீங்க. அப்ப எல்லாருக்குமே ஏதோ ஒரு கனெக்ட்ல சுக்கிரன் இருக்குமா சார்? நிச்சயமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பொருள்லயே 1000 காரகத்துவம் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஜாதகத்துல அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மனைவி இருப்பாங்க. அப்ப மனைவிங்கிற ஒரு கிரகமும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்ப எல்லாருக்குமே அந்த சுக்கிரனோட இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகே சார். சுக்கிரன் வந்தாலே காதல் வாழ்க்கையில இல்லைன்னா திருமண வாழ்க்கையில ஒரு கொடிக்கட்டு பறப்பாங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு அளவுக்கு அது உண்மை சார்? நிச்சயமா நம்ம ஒரு ஜாதகத்துல சுக்கிர திசை வந்துருச்சு, அந்த லக்னத்துக்கு அவர் எங்க இருக்காங்கிறது நம்ம முதல்ல பாத்துக்கணும். பொதுவா சுக்கிர திசை ஒரு மனுஷனுக்கு வீடு வாங்கக்கூடிய தன்மை, வாகனம் வாங்கக்கூடிய தன்மை, திருமணம் அமையக்கூடிய அமைப்பு, அதே சமயத்துல ஒரு விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை, வெளிநாடு போறதுக்கு இந்த சுக்கிரன் ரொம்ப முக்கியம். ஏன் வெளிநாடு போய் நல்ல வேலையில் அமைஞ்சு அந்த விஷயம் சந்தோஷமா இருக்குனாலும் சுக்கிரனோட தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல தான் சுக்கிரனே உச்சம் பெறுகிறார். ஒரு மனுஷன் நல்லா தூங்கி எழுந்துட்டாங்க, அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தங்க. ஏன் அப்படின்னா இவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அப்ப நல்ல விதமா ஒரு மனுஷன் நல்லா நிம்மதியா தூங்கி எழுந்துருக்காருனாலே அவருக்கு சுக்கிரன் பரிபூர்ணமா இயங்குறாருன்னு அர்த்தம். ஓகே சார். இது சுக்கிரன் திசை ஸ்டார்ட் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஏஜ் பீரியட்ல அது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? அதாவது இந்த சுக்கிர திசை பொதுவா இளம் வயதுல வராம இருக்கிறது நல்லது. ஓகே. நீங்க ஒரு பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இளமையிலே சுக்கிரன் வந்துச்சுன்னா படிக்கக்கூடிய வயசுல வண்டியில போகணும்னு தோணும், பெண்கள் மேல ஈர்ப்பு ஏற்படும், படம் பார்க்க, அதாவது கிளாஸுக்கு போகாம கட் அடிச்சு படம் பார்க்க போகணும்னு தோணும். அப்ப ப்ராப்பரா அவங்க ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணுங்கிற தன்மை மாதிரி இயற்கையா ஆப்போசிட்டா செயல்படுவாங்க. அப்ப படிக்கக்கூடிய அந்த காலங்கள் அவங்களுக்கு வேஸ்டா போகுது. அதனாலதான் அந்த சுக்கிர திசை குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்குங்கிற மாதிரி அவங்க சின்ன வயசுல அந்த சுக்கிர திசை வராம அப்போ ஒரு 25 வயசுக்கு மேல சுக்கிர திசை வந்ததுன்னா அவங்க அப்போ கரெக்டா வேலையில அவங்க உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும், திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும், சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் இந்த சுக்கிரன் அமைப்பா இருக்கும். பொதுவா இளமையில் சுக்கிர திசை வராம அவங்களுக்கு ஒரு 25 வயசுக்கு மேல சுக்கிர திசை வந்தா அவங்களுக்கு இந்த சுக்கிர திசை பல நன்மைகள் செய்யுமா. ஓகே சார். எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப நேரம் சிரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமே இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளவு நன்மைகள் கொடுக்கிற இந்த சுக்கிர திசை என்ன மாதிரியான கெடுதல்கள் கொடுக்கும் சார்? சுக்கிர திசை நிறைய மகிழ்ச்சிகளை கொடுக்கும், நிறைய விஷயத்துல ஆசையை தூண்டும். அப்ப ஆசை அப்படிங்கிறது என்னன்னா எதிர்ப்பாளினர் மேல நிறைய ஈர்ப்பு ஏற்படுத்தும். அப்ப அது நட்பா இருக்கிற வரையும் பிரச்சனை இல்லை, அந்த எல்லைக்கோடு மாறுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் நம்மளால வசீகர கிரகம், ஈர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அப்ப ஆப்போசிட் செக்ஸ் மேல அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது.
ஓகே சார். சுக்கிர திசையில இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஆலய வழிபாடு வந்து சிறந்ததா இருக்கும்? சுக்கிர திசைக்கு பரிபூர்ணமா வேலை செய்யக்கூடிய ஆலயம்னா ஸ்ரீரங்கத்தை தான் நம்ம சொல்றோம். அப்ப ஸ்ரீரங்கம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்க வெள்ளிக்கிழமையில போய் ஸ்ரீரங்கத்துல காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெருமாளையும் மகாலட்சுமி தாயார், அதாவது ரங்கநாச்சி தாயாரையும் ரங்கநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு கல்கண்டு வச்சு படைச்சு இவங்க தானமா கொடுக்கும்போது இந்த சுக்கிர திசை பிரமாதமா வேலை செய்யும். ஓகே சார். எல்லா திசையுமே வந்து அந்த 7.5 வருஷ கால பீரியட் இருக்கா? இல்ல ஒவ்வொரு திசைக்குமே வந்து கால பீரியட் வந்து மாறுதா சார்? மாறும். இப்போ ஓகே. சுக்கிர திசை அப்படின்னா சுக்கிர திசை வந்து 20 வருஷம். நம்ம ஓகே. ஆல்ரெடி கேது திசை பார்த்தோம். ஓகே. கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம். அப்ப இந்த 20 வருஷங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில என்னென்ன முதலீடுகள் செய்யணுமோ அந்த அந்த மாதிரி என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணணுமோ எதை ப்ராப்பரா பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தினாங்க உங்களுக்கு அந்த சுக்கிர திசை நல்ல பரிபூரணமா வேலை செய்யும். நம்மளுக்கு எப்பல இருந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியா தான் பார்க்க முடியுமா சார்? இல்லன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் வச்சு நம்மளே பரிசோதிக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாமா? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. அதாவது எப்படின்னா நீங்க சொல்றது எப்படின்னா ஆ. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்துல பிறப்பாங்க. ஓகே. அப்ப அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு திசை வரும். ம். சரிங்களா? ஒருத்தவங்க வந்து இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறாங்கன்னா அவங்க கேது திசையில பிறந்திருப்பாங்க. ஓகே. அடுத்து வர்றது சுக்கிர திசையா இருக்கும். ஓகே. அப்ப ஒரு எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறாங்களோ அடுத்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய திசையா தான் இந்த சுக்கிர திசை அமையுமே தவிர கண்ணா பின்னான்னு வராது. வராது. ஓகே சார். வாழ்வியல் பரிகாரம் வந்து சுக்கிர திசையில இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க சார். பொதுவாவே இவங்க நல்ல ஆடைகளை பயன்படுத்துறது நல்லது. நல்ல நீட்டா அழகா வாஷ் பண்ணி நல்லா அயன் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமையில இவங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். வெளியே போகும்போது இவங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த காரியம் ரொம்ப சிறப்பாக ஆகும். அதே போல வாசனா திரவியங்களை நிறைய பயன்படுத்திக்கலாம். இவங்க வெள்ளிக்கிழமையில தேட்டருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். ஏன்னா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தேட்டர். அதே போல சுக்கிர திசை நடக்கிறவங்க டிவி ஏதாவது ஃபால்ட்டா இருந்தா அந்த டிவியை சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வீட்டில் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்புல பார்க்கறது என்னது டிவி தான். அப்ப இந்தந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சுக்கிர திசை ரொம்ப சிறப்பாக செயல்படும். ஓகே சார். இன்னைக்கு நம்ம வந்து சுக்கிர திசை வந்து பார்த்தோம். சுக்கிர திசைனா என்ன? சுக்கிர திசை வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது என்ன மாதிரியான இன்பங்கள் கிடைக்கும்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான துன்பங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.